ரெட்மி இப்போ அவங்களோட பட்ஜெட் சீரியஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரெட்மி 11 ப்ரைம் 4G அண்ட் ரெட்மி 11 ப்ரைம் 5Gன்னு 2 மாடல்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 2 ஃபோன்ஸ் எப்படி இருக்குது, இந்த 2 ஃபோன்ஸ் பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட், ரெட்மி 11 ப்ரைம் 5G. நம்ம எப்போவும் பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது அண்ட் நீட்டாக இருக்குது. 11 ப்ரைமோட சைஸ் பொறுத்தவரை 6.58 இன்ச்சஸ் 20:7 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேக்கு எங்கள் ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை ஃபுல் ஹெச்டி+. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 90 Hz. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு எங்கள் கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 400 nits கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்டிஎஸ்சி கலர் கேமட் இங்கே 70% கவரேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பேனல் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 700 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே ஜிபியு இங்கே மேலி G57 ஜிபியு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைமென்சிட்டி 700 இங்கே 5G சப்போர்ட்டும் உண்டு. அண்ட் கேமிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராசஸரால் ஈஸியாக மீடியம் கிராஃபிக்ஸ் கேம் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GB வரை LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இங்கே 128GB UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு பார்த்தலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் மூலமாக 512GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்லாட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டடாக கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், கேமராஸ் பொறுத்தவரை ப்ரைமரி சென்சர் 50 மெகாபிக்சல், இதோட அப்பேச்சர் f1.8. செகண்ட் சென்சர் 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் சென்சார் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 8 மெகாபிக்சல், இதோட அப்பேச்சர் f2.0. நெக்ஸ்ட், பேட்டரி பொறுத்தவரை எங்கள் 5000 mAh கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் பாக்ஸில் எங்கள் 22.5 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஃபோன் 18 வாட்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட், சாஃப்ட்வேர். இந்த ஃபோன் Android 12 தான் ரன் ஆகுது. இதுக்கு மேலே MIயோட லேட்டஸ்ட் வெர்ஷனான MIUI 13 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 5G மாடலோட டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை 8.9 mm திக்னஸ் அண்ட் வெயிட் 200 grams. கொஞ்சம் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோன் தான். அடிஷ்னலாக இந்த ஃபோனில் IR பிளாஸ்டர், ப்ளூடூத் வெர்ஷன் 5.1, டைப் C, 3.5 ஜாக் இருக்குது. கூடவே IP52 ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், ப்ரைஸிங் பொறுத்தவரை 11 ப்ரைம் 4GB RAM 64GB வேரியண்ட் 13,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 6GB RAM 128GB வேரியண்ட் 15,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு 5G ஃபோன் வேணும், எனக்கு ஆம்லெட் பேனல் முக்கியம் இல்லை, LCD பேனலாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனை வாங்கலாம். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரெட்மி 11 ப்ரைம் செப்டம்பர் 9 இருந்து Amazon mi.com மூலமாக உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், ரெட்மி 11 ப்ரைம் 4G மாடல். 4G மாடலுக்கும் 5G மாடலுக்கும் ஒரே டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 6.58 இன்ச்சஸ் IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அண்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை எங்கள் மீடியாடெக்கோட ஹீலியோ G99 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை பேர் பண்ணுறதுக்கு 6GB வரைக்கும் LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், கேம்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ப்ராசஸரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் கேமிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் மீடியம் கிராஃபிக்ஸ் வரைக்கும் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடியும் இந்த ப்ராசஸர்னால. நெக்ஸ்ட், கேமராஸ் பொறுத்தவரை சேம் 50 மெகாபிக்சல் ப்ரைமரி சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக 2 மெகாபிக்சல் மேக்ரோ அண்ட் போர்ட்ரேட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் சேம் 8 மெகாபிக்சல், இதோட அப்பேச்சர் f2.0. மற்றபடி எல்லாமே கிட்டத்தட்ட அதே டைமென்ஷன்ஸ், அதே பேட்டரி கெப்பாசிட்டி, அதே சார்ஜர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வெயிட் மட்டும் இங்கே 1 கிராம் எக்ஸ்ட்ராவாக வருது. பட் இந்த ஃபோன் 4G சப்போர்ட் மட்டும்தான், 5G சப்போர்ட் இது கிடையாது. நெக்ஸ்ட், ப்ரைஸிங். 4G மாடலோட பேஸ் வேரியண்ட் 12,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ். அண்ட் 6GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 14,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பட்ஜெட் 13,000 தான். அதுக்குள்ளே எனக்கு 4G மாடலாக இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4G மாடல் வாங்கலாம். 6GB RAM வேரியண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 5G மாடல் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.